கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்க போகிற வேதவசனம் சங்கீதம் 103:13. நான் அதை படிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார். இதோட மையக்கருத்தை பார்க்கும்போது, ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவை அறிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறாரோ. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, கடந்த வருடத்தில் இந்த 2023 என்னுடைய பிள்ளை சற்று பலவீனமாக இருந்தான். உடனே நான் அவனை பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தேன். ஒரு 2-3 நாள் பார்த்துருந்தோம். ஆனாலும் அவன் பலவீனமாக இருந்தான். எனக்கு ரொம்ப மனசோர்வாக இருந்தது. உடனே அதுக்கு உண்டான அதுலேருந்து அவனை விடுதலை செய்யணும்னா அடுத்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும்னாங்க. உடனே அன்னைக்கே நான் கிளம்பி பேபி ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நாள் அட்மிட் பண்ணோம். அங்கே இருக்க பெரிய டாக்டர்கிட்டலாம் அவனை காட்டணும். உடனே அவங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து அவனை விடுதலை செஞ்சாங்க. இப்படி உலகப்புறமான காரியம் நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யும்போது கர்த்தருக்கு உதாரணமாக நான் படித்த வசனத்தின்படி கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிறவருக்கு உதவி செய்வார் என்பது போல கர்த்தருக்கு நம்ம பயந்து நடப்போமானால் தேவன் எவ்வளவாய் நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் யோசிப்போம். எனவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய இரக்கத்திற்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.